ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியன் அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக 3 மருமகளும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. பர்த்டேவும் வந்துருச்சு. நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்களால பாண்டியன் எழுப்பி கேக் வெட்ட முடியாதனால காலையில் வெட்டலாம், காலைல மாமா வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விடிஞ்சதும் பார்த்தா கோமதி சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் 3 பேர் சும்மா இருந்தால் போதும்னு சொல்லி எல்லாமே அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 3 பேரும் மாமா வராரா இல்லையான்னு சொல்லி வாசலையே பார்த்துட்ருக்காங்க. விஷ் பண்ணிட்டீங்களான்னு மீனா கேட்குறேன். இல்லை மீனா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விஷ் பண்ணலான்னு மயில் சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, 3 பேரும் இப்படி கூடி பேசுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. கடைசியில் அவர்கிட்ட திட்டு தான் வாங்க போகிறீங்க பாருங்கள். அம்மா மற்றவங்களாம் எங்கே காணும் அப்படின்னு ராஜ் கேட்குறாங்க. மீனா டென்ஷனாக, எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ சொன்னோம், எல்லோரும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு காணாமல் போயிட்டாங்க பார்த்தியா. அப்பாவோட பிறந்த நாள்னு கொஞ்சமாவது ஆர்வம் இருக்கா? அதுக்கு அத்தா வந்து சொல்கிறாங்க, எல்லாம் நல்ல பசங்க தான், அவங்களுக்கு அவங்க அப்பா பற்றி நல்லா தெரியும், அதனால தான் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் நேற்று வந்தவங்கடி, உங்களுக்கு உங்கள் மாமா குணம் பற்றி இன்னும் தெரியலை. அரசி வந்தோடனே அரசிக்கிட்டே சொல்கிறாங்க, அரசி நீ போய் கொல்லப்படுத்தணும் இல்லை, மாமா வந்தோடனே எங்கள் கிட்டே சொல்கிறியா? அரசி ஓகே டன் அப்படின்ட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ பாடிக்கிட்டே வராங்க, மருதமலை மாமணியேன்னு. ராஜ் கேட்குறேன், எங்கே போய்ட்டு வந்தீங்க சித்தப்பா? அக்கா தான் எல்லா கோயிலுக்கும் போய் பூஜை கொடுத்துருந்தாங்கல்ல, எல்லா கோயிலையும் போய்ட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வரேன். கதிரும் செந்திலும் வராங்க. ஏங்க எவ்வளோ தூரம் சொல்லுது, எங்கே தான் போவீங்க? இல்லை மீனா, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை, அதுதான், அதனால தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சரித்தான், நீங்கள் மாமாவை பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்களா? அது எப்படி கட்டின புருஷனை பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்லுது? சரி, அழகா வாய் நிறைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கன்னு மயில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பழக்கமே இல்லாத விஷயத்தை எந்த பாஷையில் சொன்னாலும் கூச்சமாக தான் இருக்கும். அவருக்காக கோயிலில் போகலாம், பாயசம் வைக்கலாம், இதுதான் பண்ண முடியும். வாழ்த்தெல்லாம் சொல்ல முடியாதும்மா அவங்கள மாதிரி. சரவணன் மாமா எங்கே போனார்? அவர் வீட்டில் தான் இருந்தார், இருங்க பார்த்துட்டோம். அதுக்குள்ளே அரசை வந்து அப்பா வந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் விஷ் பண்ண ரெடி ஆகிறாங்க. அப்போ பார்த்தா பாண்டியன் உள்ளே வர சரவணன் வந்து அந்த பர்த்டே பிளாஸ்ட்டை வெடிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே அப்பாங்கிறாரு. அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரி ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு கத்துறாங்க. பாண்டியன் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு, அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.